ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்சிஓவில் அதிகமான பணம் செலவழிக்காமல் சர்ச் இன்ஜினில் ரிசல்ட் கொண்டு வர்றது எப்படி, இது முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். எல்லோரும் சொல்லுவாங்க கண்டிப்பாக முடியாது, சர்ச் இன்ஜின் பண்ணணும், அதில் காம்படிட்டிவ் கீவேர்டை டாப்பில் கொண்டு வரணும், அதிகமான பணம் செலவழிக்கணும்னு. கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப கம்மியான பணத்திலேயே கம்மியான செலவுலையே உங்கள் கீவேர்டை டாப்பில் கொண்டு வர முடியும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எஸ்சிஓனா என்ன, எஸ்சிஓக்கு எப்படி நம்ம உங்கள் வெப்சைட்டை டாப்பில் கொண்டு வரது பற்றி பார்த்தோம். இதில் பார்ட் 3 அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன பார்க்க போகிறோம், கம்மியான காஸ்ட்டில் எஸ்சிஓவில், அதாவது கூகுளில் நம்ம ரேங்கிங் நம்ம சைட்டை கொண்டு வரது எப்படி. கூகுளில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு 3 ஆட் வரும். அது கூகுளோட பெய்ட் ஆட்ஸ். அதுக்கப்புறம் வரதான் ஆர்கானிக்காக வரக்கூடிய வெப்சைட்ஸ். அவங்கெல்லாம் எஸ்சிஓ பண்ணி வருவாங்க. இல்லை கீவேர்டு காம்படிட்டிவ் இல்லைனா எஸ்சிஓ பண்ணாமையே சில சைட்ஸ் வரும். ஸோ ஹைலி காம்படிட்டிவ் உள்ள நிறைய பேர் தேடக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு கீவேர்டு இருக்குன்னா கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டில் கொண்டு வர்றாங்க, ஃபஸ்ட்டில் வருதுன்னா அது கண்டிப்பாக எஸ்சிஓ தான் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே உள்ள 3 ஆடை யாருமே அதிகமாக கிளிக் பண்ண மாட்டாங்க. அந்த 3 ஆடை விட்டுட்டு அதுக்கப்புறம் வர சைட்டை தான் கிளிக் பண்ணுவாங்க. இந்த 3 அட்வர்டைஸ்மெண்ட், கூகுளோட பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30% பேர் தான் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. மிச்சம் 70% பேர் எஸ்சிஓ தான் பண்ணுவாங்க. அது மூலிமா ஆர்கானிக்காக வர வெப்சைட்ஸ் தான் ஜாஸ்தி. இன்னொன்று, இதுக்கு தான் அதிகமான கஸ்டமர்ஸ் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை விட ஆர்கானிக்காக வரதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரவுண்ட் அப் போஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நிறைய எக்ஸ்பர்ட்டாக இன்டர்வியூ எடுக்கிறீங்க. எக்ஸாம்பிள், உங்கள் சைட் வந்து குக்கிங் ரிலேட்டட், இல்லை ஒரு பேக்கரி சைட், அதாவது கேக் லேர்னிங், ஆன்லைனில் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நிறையா எக்ஸ்பர்ட்ஸில் போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கண்டென்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி இவங்க இந்த மாதிரியெல்லாம் பேசுனாங்கன்னு சொல்லி அந்த இன்டர்வியூவை நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்ஸ்க்கே மெயில் அனுப்புங்க உங்கள் வெப்சைட் லிங்க்கோட. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோடக்கெல்லாம் அந்த சைட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் அதிகமாகும், உங்கள் சைட்டை கிளிக் பண்ணுவாங்க, உங்கள் சைட்டு டாப்பில் வரும். இது மூலியமாக உங்கள் சைட்டோட டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணி சர்ச் ரிசல்ட்டை டாப்பில் கொண்டு வரலாம். ரெண்டாவதாக கீவேர்ட் டென்சிட்டி டூல் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்க அதை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 சைட் 10 பொசிஷனில் யார் வரா, அவங்களோட கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன, அவங்களோட கண்டென்ட் டைட்டில் என்னென்ன, இதை அனலைஸ் பண்ணுங்கள். இது மூலிமா உங்களோட கீவேர்டு ஏன் வரலைங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம கீவேர்ட் போடுறப்போ ஃபஸ்ட் இவங்களோட சைட்லாம் வருது, அவங்க எப்படி வந்து என்ன கேரக்டர் யூஸ் பண்ணாங்க, எத்தனை கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணாவே நம்மளுக்கு நம்ம சைட்டு ஏன் டாப்பில் வரலைங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கண்டென்ட் டைட்டில் கீவேர்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை மாற்றலாம். இது மாத்திரம் மூலிமா உங்கள் சைட்டும் டாப்பில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கீவேர்டு வந்து நீங்கள் உங்கள் காம்படிட்டர் சைட்டில் பார்த்துட்டீங்க, இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமான கீவேர்டு யூஸ் பண்ணாதீங்க. 10 பொசிஷனில் இருக்க சைட்டோட எல்லா கீவேர்டையும் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. டாப் 2ல் இருக்கவங்கள மட்டும் சில கீவேர்டை எடுத்துங்க. கீவேர்ட் டம்ப் பண்ணாதீங்க. லிமிட்டட் கேரக்டர்னு இருக்குது, அதை கொடுத்தா தான் உங்களுக்கு சர்ச்சில் வரும். அதிகமான கீவேர்ட்ஸ் போட்டால் உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்கள் கீவேர்டை நீங்களே ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். நீங்களே உங்கள் சைட்டில் கீவேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்களே இந்த மாதிரி பேக்லிங்ஸ், இந்த மாதிரி பிளாக்ஸ் எழுதி ஷேர்ஸ் பண்ணி யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் உங்களோட வெப்சைட் லிங்க் கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், இமேஜ் ஃபார்மெட்டில், வீடியோ ஃபார்மெட்டில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது எல்லாத்துலேயும் உங்கள் வெப்சைட் லிங்க்கையும் வச்சு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டோட வியூவர்ஸ் அதிகமாகவும், டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும், சர்ச் ரிசல்ட் டாப்பில் வரும். இதுக்கு எந்த செலவும் பண்ண வேணாம், நீங்களே அனலைஸ் பண்ணாவே போதும். கூகுள்கிட்ட எல்லா டூலும் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நீங்களே பண்ணிக்க முடியும். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இருக்குது, எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.